ஹாய் மக்களே, சூப்பரான ஒரு காய் சாம்பார் தாங்க நம்ம பார்க்க போகிறோம். செம்ம டேஸ்டியாக இருக்கும். வாசனையும் அப்படியே நல்ல கம்மன்னு இருக்கும். வாசனையும் ஒரு ஊறுகாய் ஒரு அப்பளம் வச்சு சாப்பிட்டா அல்டிமேட்டாக இருக்குங்க டேஸ்ட்டு. வாங்க அது எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இதை மாதிரி பருப்பு சுத்தமாக கழுவி நிறைய பூண்டு உரிச்சு போட்டு வேக வச்சுக்கலாம். இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் பார்த்திங்கன்னா இதுதாங்க. இந்த மசாலா பொடியோட வீடியோ நான் அடுத்த வீடியோவில் போடுறேன். சாம்பார் பொடிங்க இது. மசாலா சாம்பார் பொடி சூப்பராக இருக்குங்க இது. எண்ணெய் நல்லா தாராளமாக விட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகுத்தம்பருப்பு, காஞ்ச மிளகா, கறிவேப்பிலை, ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்துட்டு வெண்டைக்காய் போட்டு நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். வெண்டைக்காவை அப்படியே சாம்பாரில் போட்டால் குழன்னு இருக்கும். கத்திரிக்காயும் அப்படி தான் ஒரு மாதிரி இருக்கும். இதை மாதிரி நம்ம ரெண்டுத்தையும் தனித்தனியாக நம்ம வதக்கி எடுத்துகிட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிட்டு அதன் பிறகு தக்காளி போட்டு நல்லா வதக்கிட்டு ஒரு 100 துவரம் பருப்புக்கு ஒரு 3 வெங்காயம் ஒரு 5 தக்காளி கரெக்டாக இருக்கும். பச்சை மிளகா நம்ம சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா வதங்கின பிறகு காய்கறி நமக்கு என்னென்ன காய்கறி தேவையோ விருப்பமோ அது சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைன்னா வெறும் வெண்டைக்காய் கத்திரிக்காய் மட்டும் போட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இல்லை சில பேர் பூசணிக்காய் அதெல்லாம் போடுவாங்க. நான் அப்படிலாம் போடாமல் நமக்கு என்ன விருப்பமான காய்கறியோ அதெல்லாம் இந்த காய்கறியில் சாம்பாரில் நம்ம சேர்த்துக்கலாம். அது காய்கறின்றது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ காய்கறிலாம் போட்டு நல்லா வதங்கினதும் அரைச்சி வச்ச சாம்பார் பொடி அதையும் போட்டு நம்ம வதக்கிக்கலாம். அது நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக தண்ணி, அந்த காய்கறிலாம் மூட்டுறதுக்கு தண்ணி, அந்த காய்க்கு தேவையான உப்பு, வதக்கி வச்ச காய்கறி நம்ம சேர்த்து அதை அப்படியே வேக வச்சுக்கலாம். வேக வச்சுட்டு ஒரு கொதி வரும்போது நம்ம என்ன பண்ணுறோம்னாக்கா நம்ம வேக வச்சு அந்த சாம்பார் வேக வச்ச பருப்பையும் நம்ம சேர்த்துக்கலாம். அது நல்லா சேர்ந்ததும் இந்த என்னன்னாக்கா அந்த முருங்கைக்காய் மட்டும் வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அது வேகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும்னா சாம்பாரை அடுப்பிக்கிட்டே இருந்து நம்ம பார்க்கணும். சாம்பாரை விட்டு அண்ணாண்டு நகராமல் நம்ம சாம்பாரை வேக வச்சு இதுமாரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா பொங்கி கீழே எல்லாம் கொட்டுச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சது கதை. அதனால் அடுப்புக்கிட்டே இருந்து இதுமாதிரி லெமன் ஊற்றும் போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு லெமனும் வெல்லம் பெருங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை அதை நல்லா தூவி விட்டுட்டு அப்படியே சாம்பாரை மூடி வச்சுடுங்க. மூடி வச்சுட்டு ஒரு 1/4 மணி நேரம் பொறுத்து திறந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே. சூப்பரான ஒரு காய் சாம்பாருங்க இது. வெண்டைக்காய்லாம் எப்படி வந்திருக்கு பாருங்கள். அப்படி அட்டகாசமாக இருக்கும் வாசனையும் டேஸ்ட்டும். ட்ரை